ஒன் சைடு லவ். இல்லமா அப்புறம் அதோட போ. அவ வேணாம்னு சொல்லிட்டா சார். சார் அவன் லவ் பண்றான் சார் ஒரு பொண்ண. அந்த கிடைக்கலன்ற மாதிரி ஒரு நம்மளுக்கு ஒரு தனியா ஒரு ஃபுல் லோன்லியா ஃபீல் ஆகும். லோன்லியா ஃபீல் ஆனா தனியா போலாம். திரும்ப அந்த பொண்ணு பின்னாலேயே போறீங்க. ஒரு நல்ல டாபிக் ஒன்று வந்திருக்கு. காதலை பற்றி. காதலுக்கு முன் எப்படி இருந்தாங்க, காதலுக்கு பின்னுக்கு எப்படி இருந்தாங்க, அதுக்கு பிறகு எப்படி இருந்தாங்க, அவங்களோட மாற்றங்கள் என்ன மாதிரி மாற்றங்களை பண்ணும். ஆனால் அது வந்து உண்மையாலுமே வந்து எவ்வளோ இதுகள் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து கட்டாயம் இருக்கும். அது ஒரு அந்த மாதிரி நிகழ்ச்சி ஒன்று தான் இன்றைக்கி போகுது. சரி பாருங்கள், அந்த நிகழ்ச்சியை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாருங்கள் நிகழ்ச்சி. சார் அவன் லவ் பண்றான் சார் ஒரு பொண்ண. அந்த பொண்ணுக்காக காலையில சீக்கிரமா இருந்துச்சு பிரியாணி பண்ணி எடுத்துட்டு வந்தான். சமையல்லாம் கத்துக்கிட்டான் அந்த பொண்ணுக்காக. நாங்கெல்லாம் டெய்லி வெளில போய் சாப்பிடுவோம், சிக்கன் ரைஸ் அதெல்லாம் சாப்பிடுவோம். எங்களுக்காக ஒரு தடவை கூட பண்ணி தரல சார். சார் காலையில அவன் எந்திரிக்க மாட்டான், பொறுமையா தான் எந்திரிப்பான். ஆனா அவளுக்காக சீக்கிரமா எந்திரிக்கிறது, அவளுக்காக அழகா ட்ரெஸ் பண்றது, சரி எல்லாமே ஓகே. ஒரே குழப்பமா இருக்கணும் அம்மாவாசை. ஆனா அதை எங்க கிட்டே பண்ணலாம்ல. என் மாப்படி மாறிட்டே ஒரு நியாயம் கேள்மான்னு சொன்னேன் நான். நீ என்ன சொல்ற? அவளுக்காக மாறி அவளுக்கு பிரியாணி செஞ்சுட்டு போறான், மட்டன் பிரியாணி. ஆனா எனக்கு செஞ்சு தரல. என்ன லாஜிக்? உங்களுக்கு என்னங்க கவலை? உங்களுக்கு அவன் லவ் பண்ணுற பிள்ளைக்கு பிரியாணி செஞ்சு எடுத்துகிட்டு போகிறான். இல்லை உங்களுக்கு பிரியாணி கிடைக்கல அப்படிங்கிறது கவலையா? இல்லை அவன் லவ் பண்ணுற பிள்ளைக்கு கொண்டு போயிட்டு கொடுக்குறான், நமக்கு யாரும் கொண்டு வந்து அப்படி லவ் பண்ணுறவங்க யாரும் கொண்டு வந்து கொடுக்கலங்கிறது அந்த கவலையா? என்ன கவலை? சரி, நீங்கள் ஏதாவது பார்த்துட்டு நீங்களா கமெண்ட் பண்ணுங்கள். என்ன பண்ணுச்சு நிகழ்ச்சியை கேட்டு பாருங்க. அவருக்கு பிடிச்ச பிள்ளைக்கு லவ் பண்ற பிள்ளைக்கு பிரியாணி செஞ்சு எடுத்துட்டு போறாப்ல. இதுல என்ன லவ் பண்ணா பரவாயில்ல சார். கை தட்டாதீங்கடா, இது என் ஃபீலிங் சார். ஒன் சைடு லவ். இல்லமா அப்புறம் அதோட போ. அவ வேணாம்னு சொல்லிட்டா சார். வேணாம்னு சொன்னா வாட்டி இவ்வளவு பண்றான், எதுக்கு பண்ணணும்? ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பொண்ணோட என்னால இருக்க முடியும், அந்த கெப்பாசிட்டி எனக்கு இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட கேரக்டர் நல்லா இருக்குங்க. அந்த டாபிக் வந்து வேணான்னு சொல்லிட்டாலாம். வேணான்னு சொன்னவங்க வந்து லவ் பண்ணுறாங்களாம். வேணான்னு சொன்னவங்கள லவ் பண்ணி நீ என்ன நடக்க போகுது? வேணாங்கிறது வேணாம் தான். சரி சரி, அடுத்தது பார்ப்போமே. நம்ம வந்து அவங்களை ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வைக்கிறோம்ல, அவங்களுக்கு மட்டும் தனியா பண்றதுனால அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீல் கிடைக்கும். நம்மளுக்காக இது பண்றான்னு நம்ம தெரிவிக்கிறோம். அதை சரி அப்படியே வச்சுக்குவோம். அதுதான் நான் நினைக்கிறேன் சார். தெரிவிச்சா ஓகே சார், பண்றது ஓகே. நாங்க பேசிட்டு இருப்போம் சார், தெரிவிக்கிறேங்கிற பேர்ல நாங்க பேசிட்டு இருக்கும் போது அவ எப்படி போனா அப்படியே போயிடுவான் சார். கேபி சுந்தராம்பாள் ஆர்பி சௌத்ரி படத்துல ஹீரோயினா நடிக்குதுன்னு சொல்லுவீங்களே சார். நாங்க பேசிட்டு இருப்போம், அவன் கான்சன்ட்ரேஷன் அங்க போயிடுவான் அவன் பின்னாடியே. இப்படி எப்பயாவது தான் நடக்கும் இதெல்லாம். போன வாரம் கூட நடந்துச்சு. நான் பார்த்தேன், நான் கத்துனேன், நீ வரல, நீ போயிட்ட. அவங்க கிட்ட சொல்லிட்டு தான் போவேன், சொல்லாமலாம் போக மாட்டேன். எனக்கு அவங்கள பார்க்கணும் போல இருக்கு, நான் சும்மா போயிட்டு வரேன் அந்த சைடுன்னு சொல்லிட்டு போவேன், இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். போன வாரம் சொன்னியா நம்ம எவ்வளவு இம்பார்ட்டண்டா பேசிட்டு இருந்தோம்? என்ன பேசிட்டு இம்பார்ட்டண்டா? சார் நாங்க இம்பார்ட்டண்டா என்னென்ன மார்க் வாங்கிருக்கோம், ஈஜில வந்து அதை டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் சார். அவன் பாட்டுக்கு போயிட்டான், அவனோட பேப்பரை பத்தி தான் நாங்க டிஸ்கஸே பண்ணிருக்கோம். சரி, மார்க் முக்கியமா இல்ல அங்க போறவங்க முக்கியமான? யாரு அந்த பொண்ணு இன்னொரு பையனை லவ் பண்றா சார். அப்ப எனக்கு அதெல்லாம் தெரியாது. அப்ப அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ அந்த பொண்ணு இன்னொரு பையனை ஏற்கனவே லவ் பண்றாங்கிற விவரம் உங்களுக்கு எப்ப தெரியும்? இப்போ ஒரு 2 weeks பேக். இப்ப தெரிஞ்சவனே எவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இந்த பொருத்தமான பாட்டு ஒன்று இருக்குது. இந்த பாட்டு என்னன்னு கேட்டால், அவர் வந்து யார் அவங்களோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, அவங்க வந்து இப்போது இவன் தான் பெண்ணுக்கு போய்க்கிருக்காரு, ஆனால் வந்து ஒன் சைடு லவ் அப்படின்னு சொல்லி. அப்புறம் என்ன, அவங்க வந்து வேறு எதுவும் ஒன்று ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இவர் வந்து பெண்ணுக்கு போய் சுற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. இவங்க வந்து ஃப்ரெண்டா இல்லை இவங்க வந்து தோல்வி ஆனதில் இவங்க சந்தோஷப்படுறாங்களா கவலைப்படுறாங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் நல்ல பாட்டு ஒன்று இருக்குது, பிடிச்சிருந்தா கேட்டு பாருங்கள். என் காதலே என் காதலே என்னை என்ன செய்ய போகிறா, நான் ஓவியம் என்று தெரிந்து நீ என் கண்ணு ரெண்டு கேட்கிறாய்.
சிலுவைகள் சிறகுகள் ரெண்டில் என்ன தரப்போகிறான். அடுத்த துண்டு வந்து கேட்டு பாருங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்கல்ல கேர்ள், அவங்களுக்கு இந்த பாட்டு வந்து ரொம்பவே பொருந்தும். ஏன்னு வந்தால் வந்து இவங்களுக்கு இந்த விஷயத்தில் வந்து சந்தோஷப்படுறாங்களா கவலைப்படுறாங்களோ இந்த பாட்டை பொறுத்து உங்களுக்கு தெரியும். கேட்டு பாருங்க அந்த துண்டை. தெரிஞ்சோடனே ஹாப்பியா ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கஷ்டமா இருந்தது. உண்மையா சொல்லுவோம். இல்ல கஷ்டமா இருந்தது. ஏன்னா அவன் ரொம்ப சின்சியரா லவ் பண்ணான். அவன் ஹர்ட் ஆனது எனக்கும் ஹர்ட் ஆச்சு, எங்க எல்லாருக்கும் ஹர்ட் ஆச்சு. தப்புன்னு தெரிஞ்சு என்னால பூபதியை மறக்க முடியல. ஏன்னா ஃபுல்லா அந்த பொண்ணை பத்தி தான் எங்க கிட்ட பேசுவான். சோ எங்க கிட்ட அவளை பத்தியே பேசிட்டு இருந்தான். அவன் சைலண்ட் ஆயிட்டான் ஒரு 2 நாள். அது எங்க எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறமா தான் அவன் மூவ் ஆனானுல, அப்பயும் அந்த பொண்ணையே பாக்குறான். ஆட்டத்தாக்கு அதிர்ச்சியான விஷயம் எல்லாம் கேட்க கூடாது. அதுக்கு ஒரு ஸ்பேஸ்ல டைம் கிடைக்கணும்ல. என்னது? நாம அந்த பொண்ணு ஒரு மாதிரி பார்த்திருப்போம். உங்களை லவ் பண்றேங்க. அவங்க கிடைக்கலன்ற மாதிரி ஒரு நம்மளுக்கு ஒரு தனியா ஒரு லோன்லியா ஃபீல் ஆகும். லோன்லியா ஃபீல் ஆனா தனியா போலாம். திரும்ப அந்த பொண்ணு பின்னாலேயே போறீங்க. பொம்பளை செத்தா உயிர், ஆம்பளை செத்தா என்ன சார் போலாம்ல. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் சரி அவங்க நான் விட்டுட்டேன். இவங்க கூட தான் இப்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி முடிஞ்சு சார். அதுக்கப்புறம் எங்க எல்லாருக்கும் பிரியாணி செஞ்சு கொடுத்தான். பிரியாணி செஞ்சு கொடுத்துட்டு நான் அவளுக்குலாம் செஞ்சு கொடுத்தேன். ஆனா அவ இன்னொருத்தன் கூட போயிட்டான். அப்படிங்க நம்ம காதல மறந்துடுவோம். தம்பி, நீங்க அந்த பொண்ணுக்கு பிரியாணி செஞ்சு கொடுத்தீங்க. அந்த பொண்ணு இன்னொரு பையன் கூட போயிட்டா இல்ல, ஏற்கனவே ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணுக்கு தான் நீங்க பிரியாணியே செஞ்சு கொடுத்துருக்கீங்க. பிரியாணி ஓடா கோழி வையடா எங்கடா வெங்காயம் வெங்காயத்தை வைடா ரைட்டா. இன்னொன்னு என்ன, இதெல்லாம் ஃபன்னியா கேர்ள்ஸ் வேற ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல எத்தனை பாய்ஸ் எத்தனை கேர்ள்ஸ் நீங்க? தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன், உயிருடன் கலந்து விட்டேன். 5 boys 1 girl. நீங்க ஒரு பொண்ணு. அவன் ஃபன்னுக்காக சொல்லுவான் அந்த பொண்ணு போயிட்டாடி, அவன் உங்கள்ட்ட ஜாலிக்காக சொல்லியிருப்பான். ஓகே. ஆனா ஜென்ரலா வந்து இந்த 1 girl டீம் இருக்குல்ல, அதுல இருக்க பசங்க பெரும்பாலும் யாரையும் லவ் பண்ண முடியாது. ஆனா அந்த புள்ள அதை அலோவ் பண்ணதே உங்களுக்கு பெரிய விஷயம் தான். பட் ஆனா அந்த புள்ள லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணும். கன்ஃபார்ம். ஆமா, நீங்க 5 பேர் கல்யாணம் எவ்வளவு பாப்பீங்க. உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். சரி, இந்த நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க. சிரிப்பாகவும் இருந்திருக்கும், கவலையாகவும் இருந்திருக்கும். பிரேக்கப் ஆகிட்டுன்னு சொல்லி பிரேக்கப் ஒன்றில் அவர் வந்து 1 side லவ் தானே, அதனால பிரச்சனை இல்லை, பரவாயில்ல. நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்களா இருக்கும். சரி, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாங்க. நன்றி, தேங்க்யூ.